என்னோட ஸ்டைல்ல பூண்டு சட்னி ரொம்ப சூப்பரா சிம்பிளா செஞ்சிடலாம் வாங்க. பூண்டு பல்லு ஒரு 15 பல்லு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா உப்பு, சீரகம், மிளகாத்தூள், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 1க்கு 2 மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து இதில் புளி சேர்க்குறேன். நல்ல புளிப்பாக இருக்கும். புளி சேர்க்காதவங்க கொஞ்சம் இதில் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளி சேர்த்துட்டு நல்லா தட்டுன்னு தட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பூண்டு சட்னி ரெடி. இப்போ இதுக்கு மேலே தாளித்து கொட்டணும். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு சட்னி வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு மேலே நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எந்த குழம்புமே இல்லை அப்படின்னா சும்மா ஒரு பிளைன் ரைஸ் வச்சு இந்த பூண்டு சட்னி அது மேலே வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜாக்ஸ் கிச்சனை மறக்க மாட்டீங்க.